சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி இரவு 7:05 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் பகல் 11:07 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரமானது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:14 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத்திகை விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இந்த நாள் ஒரு நவமி திதி கூடிய நாளாக இருக்கிறது அல்லவா. இன்றைய தினம் இந்த சியாமா நவராத்திரின்னு சொல்லுவா இல்லையா. இந்த தை மாதம் அமாவாதைக்கு மறுநாள்ல இருந்தே நமக்கு இந்த சியாமலா நவராத்திரிங்கிறது ஆரம்பம் பார்த்தோம். அந்த சியாமலா நவராத்திரியினுடைய சமாபன நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் மத்வ நவமி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:03 சந்திர உதயம் என்பது மதியம் 12:42 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:49 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:12 முதல் மாலை 4:38 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:56 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:21 முதல் 1:47 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் தொடர்ந்து நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் நின்ற பலனை பற்றி பேசுங்களேன்னு கேட்டு இருந்தா அதைத்தான் நம்ம இப்போ வரிசையா பார்க்க போறோம். அதாவது இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன்லாம் இருக்கா இல்லையா, இவெல்லாம் ஒவ்வொரு இடத்துல நின்னா என்ன பலம், அந்த ஸ்தான பலம்ங்கிறது அவர்களுக்கு எப்படி வேலை செய்யும். முதல்ல சூரியன் பார்த்தோம்னா இந்த 12 பாவகங்களிலும் ஜாதகத்திலே லக்னம் முதல் அந்த 12 பாவகங்களிலும் நின்ற பலன் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல சூரியனானவர் ஜென்ம லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறான்னு வச்சுட்டோம்னா அவன் பலசாலியாக இருப்பான். அவன் ஒரு தலைமை பொறுப்பிற்கு அதிகாரம் உடையவராக இருக்கிறான். லக்னத்திலேயே சூரியன் அமைய பெற்றவர்கள் ஒரு தலைமை பொறுப்பிற்கு அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள். யாருக்கு லக்னத்திலேயே சூரியன் இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா அந்த அதிகாலை பொழுதிலே பிறந்திருப்பார்கள் தெரியுமா. அந்த சூரிய உதய நேரத்திலே பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த லக்னத்திலேயே சூரியன் என்பது அமைந்திருக்கும். அவர்கள் அந்த நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் அறிவாளியாகவும் இருப்பார்கள், புத்திசாலி யசஸ்வின்னு சொல்லுவா, அதாவது மிகவும் புகழ் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சொல்லிட்டு, அதே நேரத்திலே இவர்களுக்கு முன்கோபம், அந்த அவசரம், ஆத்திரம் என்பதெல்லாம் நிறையவே வந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி 2ஆம் பாவகம் என்று வரும் பொழுது, 2ஆம் பாவகத்திலே சூரியன் வரும் பொழுது பார்த்தோம்னா பொய் பேசுவார்னு சொல்லுவா. சுயநலத்திற்காக பொய் பேசக்கூடிய தன்மை என்பது இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா திக்குவாய் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த ஒரு கோபம் ஒரு டென்ஷன் வரும்போது வாய் திக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு பரபரப்புல திக்கக்கூடிய அந்த அம்சத்தை தருவதும் 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதுங்கிறது இருக்கும். இது போக நிஷ்டூர வாக்கும் ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தையானது மற்றவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிஷ்டூர வாக்கினையும் கொடுத்து விடும். ஒரு சில பேருக்கு நல்ல தனத்தை கொடுக்கும், நல்ல செல்வ வளத்தையும் கொடுத்து விடுவார் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர். 3ஆம் பாவத்திலே சூரியன் இருந்தால் பராக்கிரமசாலி, மிகவும் தைரியம் உடையவன் அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் இடத்தை தைரியஸ்தானம் சொல்றார். அந்த மாதிரி 3ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் அவர்களுக்கு அந்த தைரியம் பராக்கிரமம் என்பதெல்லாம் இருக்கும். அதே நேரத்திலே சகோதரர்
சகோதரருடைய உறவானது, சகோதரர் உடன் பிறந்தவருடைய உறவானது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கா. 4ஆம் பாவகத்திலே சூரியன் இருந்தால் பார்த்தோம்னா மிகவும் அந்த சொத்து சுகம் எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களாகவே இருப்பார்கள். ஆனா அதே நேரத்துல அம்மாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் சொல்லியிருப்பா. 4ல சூரியன் இருந்தால். 5லே சூரியன் இருந்தால் புத்திர தோஷம் என்கின்ற ஒரு கருத்தானது சொல்லப்பட்டாலும், இது புத்திர தோஷம்னா எப்படின்னு சொன்னா குழந்தை என்பது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கும் இவர்களுக்கும் அந்த உறவு அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் மிகவும் பராக்கிரமசாலிகளான பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. 5ல சூரியன் இருந்தால். 6ல் சூரியன் இருந்தால் சத்ரு ஜெயம் என்பது உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய திறனை பெற்றிருப்பான். என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சண்டை போட்டு, அந்த வந்த சண்டையை விடமாட்டேன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சண்டை போட்டு அவர்களை ஜெயிக்கக்கூடிய திறனை அந்த 6ஆம் பாவத்து சூரியன் என்பவர் கொடுத்து விடுவாருங்கிறார். 7லே சூரியன் இருந்தால், 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் சொல்றதுனால இந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒரு கோபம் நிறைந்த ஒரு குணத்தை உடைய, அதாவது நிஷ்டூர கலத்திரம் அப்படின்னு சொல்றார். நிஷ்டூர குணத்தினை உடைய ஒரு கலத்திரம் அப்படின்னு சொன்னா அந்த மனைவியானவர் மிகவும் கொஞ்சம் டாமினன்ட் நேச்சர் உடையக்கூடிய ஒரு மனைவியானவர் அமைந்துடுவாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். பெண்களாக இருந்தால் அவருடைய கணவனானவர் கொஞ்சம் அந்த மாதிரி டாமினன்ட் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு கணவனானவர் அமைந்துடுவாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அந்த 7லே சூரியன் இருந்தால். அதே நேரத்திலே நட்பு பலம் என்பது உண்டு 7லே சூரியன் இருந்தால். 8லே சூரியன் இருந்தால் கொஞ்சம் இந்த கண் நோய்கள்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இது போக மத்தியம ஆயுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா 8ல சூரியன் இருந்தால். 9லே சூரியன் அப்படின்னு இருந்தால் தர்மவான் அப்படின்னு சொல்றா. 9லே சூரியன் இருந்தால் அவன் தர்ம நெறிப்படி வாழ்வான், கௌரவம் நிறைந்தவனாக இருப்பான், கௌரவம் மிக்க மனிதனாக உலகத்தாரால் போற்றப்படுவான். ஆனால் தந்தையாருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா 9ல சூரியன் இருந்தா. 10லே சூரியன் என்பவர் இருந்தால், 10ஆம் பாவத்தில் சூரியன் இருந்து தொழில் முறையிலே அவனை தலைமை பொறுப்பு வகிப்பதற்கு தகுதியானவன்கிற மாதிரி சொல்லிடும். தொழில் முறையிலே மிகவும் சிறந்து விளங்குவான், சத்கீர்த்திமானாக இருப்பான், மிகவும் புகழ் பெறுவான் அவருடைய உத்தியோகத்தின் மூலமாகங்கிற மாதிரி 10ல சூரியன் இருந்தால் மிகவும் பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. 11லே சூரியன் இருந்தால் கூட அந்த வெல்லக்கூடிய திறன் என்பது இருக்கும், நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறன் என்பது இருக்கும், புகழ் பெறுவான் அப்படின்னு சொல்றா. 11லே சூரியன் இருந்தா செல்வ வளம் நிறைந்தவனாகவே இருப்பான்னு சொல்லிட்டு 11ஆம் பாவத்தை மிகவும் உயர்வாக பேசுகிறது. அதே 12ஆம் பாவகத்திலே சூரியன் இருந்தால் பிதா தோஷம் அல்லது பித்ரு தோஷம்ங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லி இருப்பா. 12லே சூரியன் இருந்தால் கண்ணோய் என்பதும் வரலாம், கண்களிலே பாதிப்பு என்பது வரலாம்ங்கிற மாதிரி அந்த 12ஆம் பாவத்து சூரியனுக்கு பலன் சொல்லி இருப்பார்கள். ஆனால் இது அத்தனையுமே பொதுவான பலன்கள் தானே தவிர உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுண்டு எனக்கு 12ல சூரியன் இருக்கா எனக்கு கண்ணோய் வந்துருங்கிற மாதிரி நாம தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. இது அனைத்திற்குமே லக்ன பாவகத்தையும் சேர்த்து பலத்தை பார்க்க வேண்டும். என்ன லக்னம், அது போக இந்த கிரகங்கள் அந்தந்த இடத்திலே அமர்ந்திருப்பதற்கான பொது பலன் தானே தவிர அந்த இடத்தில் அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் என்ன சாரத்தினை பெற்றிருக்கிறார்கள், அந்த சாரம் கொடுத்த கிரகமானது எப்படி இருக்கிறது ஜாதகத்திலே அப்படிங்கிறத வச்சுட்டுதான் அவரவருக்குரிய பலனை தீர்மானிக்க வேண்டும். இதே மாதிரி நாளைக்கு பார்த்தோம்னா சந்திரன் என்ற பலனையும் பார்க்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.